என்பது யார்? லோத்தின் மனைவியாகிய மிஸ்ஸஸ் லோத்தா, இறைவனின் மகனாகிய மிஸ்டர் இயேசுவா? இதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த லோத் கதையோட ஒரு சுருக்கம். லோத்து கதை என்னன்னா, சோதம் கொமோரா அப்படிங்கிற ஒரு நகரம், அது ரொம்ப கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சதுனால அந்த நகரத்தை அழிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாரு. அப்ப ஆபிரகாம் அங்க இருக்க லோத்துக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் வேண்டிக்கிட்டப்ப லோத்தையும் அவங்க குடும்பத்தையும் தூதர்கள் கையை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் அந்த நகரத்துக்கு வெளியில விட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க ஓடி போங்க சொன்னப்ப லோத்தோட மனைவி அழிஞ்சு போய்க்கு இருக்கிற அந்த சோதம் கொமோராவையும் அதோட செழிப்பையும் விட்டுட்டு வந்த பொருட்களையும் பாக்குறதுக்காக அவ திரும்பினவ அப்படியே உப்பு தூண் ஆயிரா. இதான் அந்த சம்பவம். இந்த சம்பவத்தை இயேசுவோட சிலுவை மரணத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறோம். முதுகுக்கு பின்னால எரிஞ்சிட்டு வந்த சோதம் குமாராவை திரும்பி பார்த்தா மிஸ்ஸஸ் லோத். ஆனா சிலுவையின் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்ட பாவத்தை திரும்பி பார்க்காத சுத்த கண்ணர் தான் மிஸ்டர் இயேசு. மிஸ்ஸஸ் லோத்துவோட உப்பு தூண் கீழ்ப்படியாமையின் அடையாளம். இயேசுவோட சிலுவை தூண் கீழ்ப்படிதலின் அடையாளம். மிஸ்ஸஸ் லோத் ஒரு சால்ட் பில்லர், மிஸ்டர் ஜீசஸ் ஒரு சாக்ரிஃபைஸ் பில்லர். லோத்தின் மனைவியோடது சாபத்தின் தூண், இயேசுவின் சிலுவை ஜீவ வரத்தின் தூண். இவ உலக மேன்மையை கூட விட்டுவிட மனதில்லாம இருந்தா, ஆனா உன்னத மேன்மையையே விட்டுவிட மனதா இருந்தவர் மிஸ்டர் இயேசு. ரெண்டு பேருமே நின்ன வாக்கில் உயிரை விட்டவர்கள். மிஸ்ஸஸ் லோத் உப்பு தூணில், மிஸ்டர் இயேசு சிலுவை தூணில் உயிரை விட்டவர்கள். லோத்தின் மனைவி உப்பா போயும் உப்பு போட்டு பதப்படுத்தியும் உயிர் தெளவே இல்ல. வெளியே வந்த இரத்தத்தாலும் வேர்வையாலும் உப்பேறின இயேசு உப்பிட்டு பதப்படுத்தாமலேயே உயிர் தெழுந்தவர். லோத்தின் மனைவி சோதம குறிச்சி கவலைப்பட்டு இன்னொரு சோதம் கொமோராவை உருவாக்கல. சோகமாகி அப்படியே இறந்து போயிட்டா. ஆனா சொர்க்க ராஜ்யத்தை விட்டு வந்த இயேசு உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி பூமியில் அந்த சொர்க்க ராஜ்யத்தை நிலைநிறுத்தும்படி வந்த யெகோவா ஓசேனு என்று வர்ணிக்கப்படுகிற உருவாக்குகிறவராக இயேசு இருந்தார். சோரம் போன சோதமை பற்றி நினைத்து சாரம் போன உப்பான லோத்தின் மனைவி, சாரமற்ற உப்பு எப்படி ஒண்ணுக்கு உதவாதது போல காலில் மிதிக்கப்படுறதுக்கு போடப்படுகிறது போல லோத்தின் மனைவி சோதம் குமாரா நகரத்திற்கு வெளியே, நகரத்திற்கு புறம்பாக கொட்டப்பட்டாள். நம்மை விடுதலையாக்கும்படி சாரம் ஏறின உப்பாக பூமிக்கு வந்த இயேசு, எல்லாவற்றிற்கும் உதவும் உப்பாக சுவையூட்டியாக வந்த இயேசுவும் கொட்டப்பட்டு எருசலேம் நகரத்திற்கு புறம்பே, நகரத்திற்கு வெளியே கொல்கதாவில் கொட்டப்பட்டார். மிஸ்ஸஸ் லோத் பூமிக்குரிய கானானையும் பிடிக்காம விட்டுட்டா, பரம கானானையும் பிடிக்காம விட்டுட்டா. ஆனால் மிஸ்டர் இயேசு எந்த கானானையும் பிடிக்காமல் விடவில்லை. பாலும் தேனும் ஓடுகிற பூமிக்குரிய கானானையும் வாக்களித்து பரம கானானையும் நமக்காக ரிசர்வ் பண்ணி வைத்து எதையும் விட்டுவிடாமல் பிடித்து கொண்டவர். மிஸ்ஸஸ் லோத் கடவுளின் கட்டளையான இங்கிருந்து ஓடி போயிரு, திரும்பி பார்க்காத, எங்கேயும் நிக்காத அப்படிங்கிற ஒரு கட்டளையை கூட ஃபாலோ பண்ணல. ஆனால் மிஸ்டர் இயேசு பிறப்பு முதல் இறப்பு வரை கடவுளின் ஒவ்வொரு கட்டளையையும் நிறைவேற்றினவர். லோத்தின் மனைவி உருமாற்றம் அடைஞ்சிட்டா, உவர்ப்பாயிட்டா, உப்பு மூட்டையும் ஆயிட்டா. தூதர்களோடு பண்ணின உடன்படிக்கைய அவ பிரேக் பண்ணிட்டா. அவ பிரேக்கர் ஆஃப் கவனன்ட். மிஸ்டர் இயேசு சிலுவையில் உருக்குலைந்தாலும் உருக்குலையாத மாறாத புது உடன்படிக்கையை அவருடைய இரத்தத்தின் உப்பையும் வியர்வையின் உப்பையும் சேர்த்து உப்பிட்டு சாரமேற்றி அந்த புது உடன்படிக்கையை உப்பின் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினவர். சோ இவர் மேக்கர் ஆஃப் சால்ட் கவனன்ட். ஏன்னா லேவியராகமம் 2:13 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய உடன்படிக்கை உப்பை உன் போஜன பலியில் குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாத்துலயும் உப்பையும் படைப்பாயாக. நீ ஏதாவது போஜன பலி செலுத்துறப்ப, சாப்பாட்ட பலிய செலுத்துறப்ப நீ படைக்கிறது எல்லாத்துலயும் உப்பையும் சேர்த்து படைப்பாயாக அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதனால அவர் அந்த போஜன பலியை தன் வியர்வையின் இரத்தத்தின் உப்போடு சேர்த்து உப்பின் உடன்படிக்கை செய்தவர், உப்பின் உடன்படிக்கையாக செலுத்தினவர். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக என்று எழுதியிருக்கிறபடி இயேசுவுடைய சரீரமும் கெத்சமனே தோட்டத்தின் இரத்த வியர்வையின் உப்பாலும் சிலுவையில் சிந்தப்பட்ட வியர்வையின் உப்பாலும் சாரமாக்கப்பட்டது. புளிப்பில்லாத அப்பமாகிய இயேசு உப்பேறி உப்பிடப்பட்டார். ஆனா லோத்தின் மனைவியிடம் இத்தனையும் இழந்துட்டோம் அப்படிங்கிற புளிப்பு மட்டும்தான் இருந்தது. மத்தபடி அவட்ட உப்பும் இல்ல, அவ பலியும் செலுத்தல, உப்பிடப்பட்டும் இல்ல, அவட்ட எந்த சாரமும் இல்ல.
லோத்தின் மனைவிக்கு பாஸ்ட குறிச்ச ஏக்கம் தான் இருந்தது, அதனாலதான் அவ பின்னோக்கி பார்த்தா. ஆனால் மிஸ்டர் இயேசுவிடம் ஃபியூச்சரை குறிச்ச ஏக்கம் தான் இருந்துச்சு. தனக்கு பின்னாடி இருக்கிற சிலுவையை குறிச்ச வருத்தம் கிடையாது. தனக்கு முன்னாக வச்ச சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தெல்லாம் நினைக்கல, சிலுவையை சகித்தார். லோத்து மனைவியை போல அல்ல, பின்னிட்டு பார்க்காமல் முன்னோக்கி பார்த்தார். மிஸ்ஸஸ் லோத் இறக்கும் தருவாயில கூட, உப்பு தூணாகும் நேரத்தில் கூட கடைசியாக தேவனிடமோ லோத்திடமோ தூதர்களிடமோ 2 மகள்களிடமோ அல்லது சோதம் குமார மக்களிடமோ எதுவும் பேசியதாக குறிப்புகள் இல்லை. அவளுடைய வாழ்வே உப்பு சப்பில்லாமல் இருந்து செத்தாள். ஆனா இயேசு பேசின பேச்சுல ஒவ்வொன்னுலயும் சாரம் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் சிலுவையில பேசின லாஸ்ட் 7 வார்த்தையில உப்பு சாரமேறி இருந்தது. கொலோசியர் 4:6 சொல்லப்பட்டபடி அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று அறியும்படிக்கு உங்க வசனம் கிருபை பொருந்தினதாயும் உப்பினால் சாரம் ஏறியும் இருப்பதாக என்று எழுதியிருக்கிறதுபடி இயேசு பேசின வார்த்தைகளில் சாரம் ஏறி இருந்தது. யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய பேச்சு உப்பு ஏறின சாரம் மிகுந்ததாக இருந்தது. முதலாவது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்களே என்று சொன்னப்ப பிதாவிடம் பேசுறப்ப இப்படி பேசுறாரு. அடுத்து மனம் திரும்பின கல்லன்ட்ட பேசுறப்ப இன்று என்னோட கூட பரதேசில் இருப்பான்னு சொல்லி அவனுக்கு தகுந்த மாதிரி பேசுறாரு. மரியாதை பார்த்து இதோ உன் மகன் அப்படின்னு சொல்றப்ப மரியாள்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுறாரு. இதோ உன் தாயின்னு சொல்றப்ப இது யோவான்ட்ட இந்த மாதிரி பேசுறாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி பிதாட்ட பேசுறாரு. தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோம போர் வீரர்கள்ட்டையும் சுற்றி இருந்த ஜனங்கள்ட்டையும் பேசுறாரு. முடிந்தது அப்படின்னு உலகத்துக்கும் பிதாவுக்கும் சொல்றாரு. கடைசி வார்த்தையான பிதாவினுடைய கைகளில் நாவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி பிதாட்ட பேசுறாரு. அப்ப மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் அவருடைய பேச்சு சீசன்டு ஸ்பீச்சாக, சால்ட் சீசன்டு ஸ்பீச்சாக இருந்தது. உப்பினால் சாரம் ஏறின ஒரு பேச்சாக இருந்தது. லோத்தின் மனைவி ஆண்டவரை நம்பல, அழைத்தவர் நடத்துவார் அப்படின்னு நம்பல, தூதர்களையும் நம்பல. கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்த தூதர்கள் கைவிட்டுட்டு போயிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார்னு அவ நம்பல. ஆனா இயேசு ஆண்டவரை நம்பினார், மரண பரியந்தமும் நம்பினார். தேவன் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதுபடி இயேசுவை சிலுவையில் கொல்ல கொடுத்த தேவன் கல்லறையில் உயிர்ப்பிப்பார் என்று நம்பினார். அதனால இயேசு உயிர்த்தும் எழுந்தார். பழைய காலத்துல எல்லாம் உப்பை பகிர்ந்துகிட்டா அவங்க நண்பர் ஆகிறாங்க. திருமண உடன்படிக்கையில அவங்க சம்பந்தம் கலந்துடுறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களுக்காக சமாதானத்தை உண்டு பண்ணும் உப்பாக அது இருந்தது. அதனால இயேசு சொன்னார், உப்பு உடையவர்களாய் இருங்கள், சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படி சொன்னாரு. ஆனா உப்பை பகிர்ந்து கூட கிடையாது. உப்பு தூணாகவே மாறிய லோத்தின் மனைவி சமாதானம் இல்லாமலேயே இருந்தால், சமாதானம் இல்லாமலேயே இறந்தாள். ஆனால் உப்பை உடையவராகிய இயேசு பிறக்கும் போது பூமியிலே சமாதானம் உண்டாவதாக அப்படி சொல்லித்தான் வாழ்த்துறாங்க. அப்ப இருந்து அவர் கடைசியா அவருடைய ஆவிய தேவன்கிட்ட கொடுக்கிற வரைக்கும் இயேசு சமாதானமாகவே இருந்தார், சமாதானமாகவே இறந்தார். இன்னைக்கும் கூட நம்ம இந்த ஈஸ்டர்ல நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம். எப்படின்னா, மிஸ்ஸஸ் லோத்து விட்டு விட்டு வந்த சொந்தத்தையும் ஃப்ரெண்ட்ஸையும் உறவுகளையும் வீடையும் தோட்டத்தையும் அவருடைய நகையையும் பணத்தையும் நிலத்தையும் எல்லாத்தையும் அவ திரும்பி பார்த்தது போல நம்மளும் திரும்பி பார்க்காம, எப்படி இயேசு லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னது போல இந்த விஷயத்தில் நாம் லோத்தின் மனைவியை நினைத்து விட்டு போன உறவுகள், விட்டு போன வீடு, விட்டு போன சொந்தங்கள், விட்டு போன தோட்டம், விட்டு போன பட்டம், விட்டு போன படிப்பு, விட்டு போன நகை, பணம், ஃப்ரெண்ட்ஸ், நிலம், இது எல்லாத்தையும் நம்மளும் திரும்பி பார்க்காம இயேசு சொன்னது போல நாம் சமாதான உப்பை உடையவர்களாகவும் உப்பினால் சாரம் ஏறின பேச்சை பேசுகிறவர்களாகவும் பின்னாக இருக்கும் அடைக்கப்பட்ட வாசலை அல்ல, முன்னாக இருக்கும் அடைக்கல வாசலை முன்னோக்கி பாருங்கள் இந்த ஈஸ்டர் நல்ல நாளிலிருந்து. தூதர்கள் எப்படி லோத்தையும் லோத்தின் மனைவியையும் லோத்தின் குடும்பத்தையும் பிடித்தது போல உங்கள் கையையும் உங்கள் குடும்பத்தையும் பிடிக்கும்படி ஒப்பு கொடுங்கள். உப்பாயிருங்கள். உயிர் தெழுந்த இயேசுவினால் உங்கள் மரித்து போன செத்து போன எல்லா விஷயங்களையும் நீங்கள் உயிரோடு எழுப்பி நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமென். உயிர் தெழுந்த இயேசு மரித்து போன எல்லாவற்றையும் திரும்ப உயிர்ப்பிப்பார். உங்களுடைய குடும்பத்தில் மரித்து போன உறவுகள், மரித்து போன செல்வங்கள், மரித்து போன விஷயங்கள், மரித்து போன எல்லாவற்றையும் இயேசு உயிர்ப்பிப்பார். ஹாப்பி ஈஸ்டர். தேங்க்யூ.